நாமத்துக்கு சோத்திரம். என்னையும் சாட்சியாக இந்த நிறுத்தினதுக்காக நன்றி. ஸோ ரொம்ப நாள் வீடுக்காக பிரயாசப்பட்டோம். ஸோ அங்கிள் கிட்ட வந்து ப்ரே பண்ணோம். அங்கிள் சொன்னாங்க, அமைதியான இடத்துல வந்து உன்னை குடியிருக்க பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நாங்கள் ஜெபித்தோம். ஏசப்பா நீங்கள் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க, பட் இன்னும் நிறைவேறலைன்னு சொன்னேன். கரெக்டாக நான் காலேஜ் முடிக்கும் போது ஏசப்பா அமைதியாக ஒரு நல்ல வீடு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ செம்ம பிளெஸ்ஸிங். அதே போல் வந்து நான் அப்போ தான் யூஜி முடித்தேன். யூஜி முடித்து கரெக்டாக 1 மந்தில் ரிசல்ட் வந்தது. எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டு லாஸ்ட் அந்த ஒரு செம்மில் மட்டும் ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏசப்பா நான் பிஜி பண்ணணும், பட் ஆனால் நான் ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொன்னாங்க, உனக்கு நான் வந்து பிஜி பண்ண வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கிள்கிட்ட வந்தேன், அங்கிள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு அங்கிள். அப்போ அங்கிள் சொன்னாங்க, தடைகள் எல்லாம் ஏசப்பா மாற்றுவாங்க, பயப்படாத, எல்லாமே இது வந்து நன்மைக்கே ஏசப்பா உனக்கு பண்ணுறாங்க இது சொல்லிட்டு அமிச்சாங்க. அப்புறம் வந்து சரி தீமைக்கு நன்மையாய் மாற்றுன்னு சொல்லி அங்கிள் வாயால் வந்தது. ஸோ அதை வச்சு நான் ப்ரே பண்ணேன். ஆனாலும் வந்து எல்லோரும் சொன்னாங்க, ஒரு சப்ஜெக்டில் அரியர் இருக்கும்போது உனக்கு பிஜி சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா பிஜிக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்லையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஜிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். நான் அப்போ வந்து ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு, ஏசப்பா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் எல்லார் முன்னாடியும் நான் தைரியமாக சொல்லிட்டு பிஜி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக எனக்கு போன மண்டே வந்து எனக்கு வந்து நான் நினச்ச கோர்ஸு, நான் நினச்ச காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிது. எப்படின்னே தெரியாது. எல்லா காலேஜ்லேயுமே நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்டில் அரியர் இருக்கும் போது பிஜிக்கு சீட்டே கிடைக்காது. ஆனால் எல்லார் மத்தியிலும் ஏசப்பா எனக்கு பிஜிக்கு நினச்ச கோர்ஸ், நினச்ச காலேஜில் எனக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதிசயமாக நடத்தின தேவனுக்கு நான் கோடி நன்றி செலுத்திக்கிறேன். ப்ரே பண்ண அங்கிளுக்கும் நன்றி செலுத்திக்கிறேன். அதே போல் கடந்த வீக் நான் வந்து அப்பாக்காக பித்தப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண வந்தோம். ஸோ அங்கிள் சொன்னாங்க, அது வந்து அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, இது எல்லாமே நன்மைக்கே என்று மாற்றுவாங்க, நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி ஃபேமிலியாக ப்ரே பண்ணும்போது அங்கிள் சொன்னாங்க. அதே போல் நாங்கள் செக்அப் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்ல, இது ஈஸியாக வந்து கரைஞ்சிரும், பயப்படவே தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதே போல் ஏசப்பா எல்லா பயத்துலேயும் எல்லா நெருக்கத்துலேயும் எங்களோடு இருந்து எங்களை ஏசப்பா வழி நடத்தின தேவனுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி பிரதர் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க எப்போ திருச்சிக்கு ப்ரேயர் வந்தாலும் நான் அந்த உங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன். ஒரு டைம் எங்கள் சித்தி ரொம்ப சீரியஸ், பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஐசியூவில் போட்டிருந்தாங்க, அப்படியே டெட் பாடி மாதிரி இருந்தாங்க. அந்த கண்டிஷனில் பிரதர் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் லூர்துசாமி அங்கிள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கிளும் சிஸ்டரும் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கிள்கிட்ட கேட்டேன், அங்கிள் நான் ப்ரேயர் பண்ணிக்கட்டுமா? அப்புறம் ஏன்னா நான் ஏஞ்சல் டிவியில் பார்த்துட்ருக்கேன், இவங்க ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், உடனே ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் ப்ரேயர் பண்ணப்போ ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறாருன்னு சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி வரையும் எங்கள் சித்தி இன்றைக்கி 12, 13, 14 வருஷம் நினைக்கிறேன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ரொம்ப சுகத்தோடு நல்லா இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து நேயற்ற நாமத்தினால அவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். கஷ்ட காலங்களிலிருந்து உன்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து இன்னைக்கு பிறகு மேன்மையான ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், யாராவது என்னை கை தூக்கி விட மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்டீங்க, ஆண்டவரே உங்களை கை தூக்கி விடுறார். ஆமேன். என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன்னு சொல்கிறார். எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம்
1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தல குனிவுகளுக்கு முடிவை கொண்டு வந்து மேன்மையான ஒரு பொசிஷனில் கர்த்தர் உங்களை வைப்பார். இந்த மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு சில படிகள் சொன்ன, அதில் முதல் படி என்னன்னா தெய்வ நம்பிக்கை என்கிற படி. ஜீவனுள்ள தேவன் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை முதல் படி. அந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா கண்டிப்பாக மேன்மையான ஸ்தானத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எண்ணாகமம் 24:7 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் மேலே தெய்வ நம்பிக்கை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தான் இந்த வசனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். அதான் சொன்னேன், நீ மேன்மையான ஸ்தானத்துக்கு போனேன்னா முதல்ல கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை. அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் இருக்கார், எனக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார், தாமதித்தாலும் காத்திருப்பேன், நிச்சயமாய் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். தெய்வ நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அதுதான் முதல் படிக்கட்டு. அது இருந்தாலே நீ கண்டிப்பாக மேன்மையான இடத்துல போய் மேன்மையானதை சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறார், அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் நீ உயர்வாய். அப்படின்னா ராஜா ஒன்னே இல்லப்பா, அந்த ராஜாவை காட்டிலும் ராஜாதி ராஜா உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. ராஜாக்களை பார்க்கல உயர்ந்த ஸ்தானமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உயர்ந்த ஸ்தானம் தான். அதில் கொண்டு போய் கர்த்தர் அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும் என்று சொல்கிறார். அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும், அவருடைய ஊழியம் மேன்மை அடையும், அவருடைய வியாபாரம் இனி மேன்மை அடையும், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இனி நீ மேன்மை அடைவாய். ரொம்ப நாளாக எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி ஒரு இடத்துல நான் அப்படி நின்றுட்டுருக்க மாதிரி மாடு அந்த களத்தில் அப்படி செக்கு போட்டு அப்படி சுற்றிட்டே இருக்கேன் பாருங்கள், அதே இடத்துல நான் சுற்றிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு விமோச்சனை இல்லைன்னு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வசனம் சொல்லுகிறது, உன் ராஜ்யம் மேன்மை அடையும். ஏன்னா நீ தேவனை நம்பி வந்திருக்கிறாய், ஜீவனுள்ள தெய்வத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், உன்னுடைய குல தெய்வமாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே இன்னைக்கு ஆண்டவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை நம்பி வர்ற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய ராஜ்யம் இனி மேன்மை அடையும், உங்களுடைய வாழ்க்கை இனி மேன்மை அடையும். இனி நீங்கள் பின்தங்கி போக மாட்டீங்க. கடந்த நாட்களில் தேய்ப்பற மாதிரி நாளுக்கு நாள் நீங்கள் தேஞ்சிட்டே போயிருக்கலாம், பின்தங்கி போயிருக்கலாம், இனி நாளுக்கு நாள் விருத்தி. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தில் செய்கிறீங்க, அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். சொல்லுங்கள், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய வாழ்க்கை. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க இப்போ எல்லாம் அவன் காட்டுறதான் மழைன்னு சொல்லுவாங்க, இனி உங்கள் காட்டில் தான் மழைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமே, உன் வீட்டில் தான் மழைன்னு சொல்கிறாரு, உன் வியாபார ஸ்தலத்தில் தான் மழை உனக்காக பரலோகத்தில் இந்த ஆண்டவர் ஊற்றுகிறார், பரலோகத்தின் மதகுகளை உங்களுக்காக ஆண்டவர் திறந்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். எண்ணாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியுமா?
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீக பலன். ஆமென். ஆமாம், இன்னைக்கு ஒரு புது பலனை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆரோக்கிய கேடுகள், வியாதிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி பிடுங்கி எறிஞ்சிட்டார். ஆமென். ஆமாம், கர்த்தர் என்ன பலப்படுத்துவார். தாவீது சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே. அப்படின்னா என்னென்ன, ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். நீங்கள் சொல்ல 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 உங்கள் பலவீனங்கள் மாறும். ஹல்லேலூயா. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாலே நினைக்கிறேன், ஒரு வாலிப பிள்ளையை கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. அவங்க தாயும் அவங்க சித்தியார் 2-3 பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த தாய் சொன்ன காரியம், ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு திடீர்னு கண்ணிலேருந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா காதுலேருந்து ரத்தம் வருமா, பார்த்தா பல்லு ஈறுகள்லேருந்து ரத்தம் வரும். டெலிவரன்ஸுக்காக நம்முடைய சென்னை ஜெப மையத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. பல்லுலேருந்து வாயிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு படுத்து கிடப்பா, போய் பார்த்தா கண்ணிலேருந்து ரத்தம். வாலிப பிள்ளை. அப்போ அவளுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னால் அவள் பயந்துருவான்னு சொல்லிவிட்டு அவள் படுத்து கிடக்கும்போதே பஞ்சு வச்சு துணி வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அவளுக்கு காதுலேருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கிறோம், பார்த்தாச்சுன்னா தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதனாலடா கண்ணிலேருந்து வாயிலேருந்து மூக்கிலேருந்து, ஒரு வாலிப பிள்ளை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, அதனால் அவளுக்கு ஸ்கூல் போக முடியலை. ரொம்ப பலவீனம் அடைஞ்சு ஸ்கூல் போகிறதுக்கு மனசும் கிடையாது, ஸ்கூல் போகிறதுக்கு சரீரத்தில் தெம்பும் கிடையாது. பிளட்டு மூக்கிலையும் வாயிலையும் எப்படி வடிஞ்சிட்டு இருந்தால் எப்படி அந்த பிள்ளைக்கு சரீரத்தில், ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு, எப்படி அந்த பிள்ளையால் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும், எப்படி தன்னுடைய காரியங்களை செய்ய முடியும்? கண்ணீரோடு அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வந்தாங்க. நானும் எஸ்தர் அக்கா, ஆலிஸ் அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க மனுஷில், 3 பேரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கதறணும். அந்த டெலிவரன்ஸ் ரூமில் வச்சுட்டு, ஆண்டவரே, நான் சொன்ன ஆண்டவரே, இந்த பிள்ளையை பார்த்தா பரிதாபமாக இருக்குப்பா, எனக்கே மனசு தாங்க மாட்டேங்குது. எப்படி ஆண்டவரை நீங்கள் பார்த்துட்ருக்கிற, ஓடி சாடி நல்ல விடுதலையோடு சுற்றி தெரிய வேண்டிய இந்த வயசில் என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் புரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காள். ஆண்டவரே, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படியே போனால் என்ன ஆகும்னு ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு, அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அடிமை ஜெபிக்கும் போது வெளிப்படுத்தினார். ஆலிஸ் சிஸ்டர் ஜெபிக்கும் போது சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எல்லா காரியங்களை சொல்லி ஜெபிக்க 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 கட்டுகள் விலகினது. கதறினா, துடிச்சா, உருண்டா, புரண்டா, கடைசியில் முடிவு சம்பூர்ணம். ஹல்லேலூயா. நான் சொன்ன, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது உழவன் கலப்பையால் நிலத்தை உழுகிறது போல உங்கள் சரீரம் முழுவதும் உழப்பட்டிருந்த இவளுக்கு காது, கண்ணு, மூக்கு, வாய், பல்லு எல்லா இடத்துலேருந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இரத்த காட்டேரிகளுடைய வல்லமை வெளியேறுகிறது. இரத்த காட்டேரிகளுடைய வல்லமை வெளியேறுகிறதுன்னு சொன்னதா மாத்திரம் அது உருண்டு புரண்டு ஆண்டவருடைய கிருபையினால் அந்த மகளை விட்டு வெளியேறினது. அவள் எழுந்து அமர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆகாரம் சாப்பிட்டா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆகாரம் வரவழைச்சி கொடுத்து அங்கே சாப்பிட, சில நேரங்களில் இப்படி தான் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. 1 வாரம் 10 நாள் வெறும் தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே கிடக்கும் அந்த பிள்ளைங்க. அப்படியே கொண்டு வர்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி ஆகாரம் கொடுப்போம். இப்போ அவள் சாப்பிட்டுட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உள்ளே வந்துடும். அன்றைக்கு 18 வருஷமாக ஒரு கூனி நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இது எனக்கு வியாதின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்திலே அவள் தேவனை தேடி வந்தாள். தேவாலயத்தில் இயேசு இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவளை பார்த்த ஆண்டவர் பரிதபித்தார். மீட்டிங் முடிஞ்ச உடனே அவளை தனியாக கூப்பிட்டார். நேரம் முன்னாடி வந்தா. அப்போ ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஸ்திரியே, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலேருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அப்படின்னா இந்த கூன் உனக்கு வயதுனால வந்ததல்ல, நியூரோ ப்ராப்ளம் இல்லை, அதே போல் போன் சிஸ்டத்தில் உனக்கு பிரச்சனை இல்லை, மாறாக ஒரு அசுத்த ஆவி உன்னுடைய முதுகுத்தண்டை கூன் பண்ணி வச்சிருச்சு. 18 வருஷமாக இதையும் நீ தெரியாமல் நீ பாட்டுக்கு நீயே சுற்றிட்டு இருக்கிற. ஆனால் இன்னைக்கு ஏன் கண்ணில் நீ மாட்டிக்கிட்ட இல்லை, இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் முடித்து அவங்கள கூப்பிட்டு டெலிவரன்ஸ் பண்ணது.
அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கலை. இது எப்படி ஓய்வு நாளில் குணமாக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆடு வந்து கிணத்துல விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள்னு சும்மா இருப்பியா? அது சாவட்டுன்னு இறங்கி எடுக்கிற இல்லை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? என்ன அழகா கேட்கிறாரு பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்படி இந்த நாள் அவர் விடுதலை ஆக்கலாம்? இது ஓய்வு நாள், தேவனை ஆராதிக்கிற நாள். ஆமா, தேவனுடைய ஆராதிக்கிற வர்ற பிள்ளைகளுக்கு விடுதலையும் சேர்த்து கொடுக்கிற நாள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவள் ஆண்டவரை நம்பி வந்திருக்கா. தேவ நம்பிக்கை. நான் சொன்னேன் தெரியுமா, நீ மேன்மையான இடத்துக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டு தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கையில் அவள் வந்திருக்கிறா. எனக்கு கண்டிப்பா ஒரு நாள் விடுதலை கிடைக்க, இன்னும் இல்லைன்னா நாளைக்கு கிடைக்க, நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் கிடைக்கணும். 18 வருஷத்தை உருட்டிட்டா. இதுக்கு மேல அவளுக்கு அப்படி பெண்டிங் இருக்கக்கூடாது. சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்க வேண்டியதில்லையோ சொன்னாரு. அப்படிதான் அவர் பதில் கொடுத்தார். அப்படின்னா இன்னைக்கு தேவ நம்பிக்கை இருந்துன்னா நீ ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாறிவிடுகிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை கட்டவிழ்க்க வேண்டியது நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கட்டவிழ்ப்பார். அவர் கட்டவிழ்க்கிற தேவன். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, என்னாகும் 24:8, காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்றார், அவர்கள் தங்கள் சத்துருக்களுடைய ஜாதிகளை பட்சித்து எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு பலசாலியா உங்களை ஆண்டவர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்துங்க சாட்சி சொல்லும் பொழுதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஐயா மூலமாக கர்த்தர் ஒரு மங்கள வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே உருவானது. மங்கள வார்த்தை நிறைய உள்ள போயிட்டுருக்கு. அவைகளெல்லாம் உன் செவிகள் வழியாக உன் சரீரத்தில் ஊடுருவி போய் நிறைய பிள்ளைகளுடைய கட்டுகளை அவிழ்த்து கொண்டிருக்கிறது. நிறைய பிள்ளைகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நீ வந்திருக்கலாம், திரும்பி போகும்போது காண்டாமிருகத்தின் பலனோட போக போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவாமி ஒரு வீட்டு கூட்டத்தில் பிரசங்கிச்சிட்டு இருந்தாராம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை. நம்ம சென்னை நம்முடைய ஜப மையத்திலும் அதில் எல்லா வெள்ளிக்கிழமையும் சேமம் கூடுகைன்னு ஒன்று நம்ம வச்சுருக்கோம். குடும்பங்களுக்கு சேமத்தை கொடுப்பதற்காக வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற சகோதரர்கள் வந்து கலந்து கொள்வதற்காக அந்த கூட்டம் வச்சுருக்கிறோம். சகோதரர் சீமான் மேட்டுக்குப்பத்திலேருந்து வந்திருந்தார். அவருடைய மனைவியுடைய பெயர் ராதா தேவி. அவருக்கு அந்த சகோதரிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சகோதரர் வந்து நான் நினைக்கிறேன் முதல் கூட்டத்தில் வந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். தனி ஜப நேரத்தில் வந்து சொல்கிறாரு, ஐயா என்னுடைய மனைவியை கூட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை, அவங்களுக்கு டயாலிசிஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப வருஷமாக அவங்க டயாலிசிஸில் இருக்கிறபடினால அவங்கள கூட்டு வர முடியலை, அதனால் நான் மட்டும் வந்திருக்கிறேன். என் மனைவியுடைய இந்த டயாலிசிஸ்க்கு முடிவு வரணுன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவர், தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். அப்போ அந்த சகோதரருடைய விசுவாசத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், சரி பிரதர், இன்றைக்கி அற்புதம் நடக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த சகோதரர் சொன்ன, ஆமாம் நம்புகிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறவர், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த சகோதரனுடைய மனைவி இருக்கிற இடத்துல அந்த 2 கிட்னி இப்போ நீங்கள் பிராண்ட் நியூவாக மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் மீட்டிங்கில் சாட்சி நேரத்தில் வந்து சொல்கிறார், இது முதல் மீட்டிங்கில் நடக்க நான் ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. அடுத்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாரு, அடுத்த வாட்டி டயாலிசிஸ் போகும்போது டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிட்னி நல்லா இருக்குது, டயாலிசிஸ் தேவையில்லைன்ட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். இன்னைக்கு எப்பேற்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் கர்த்தருடைய எல்லா வியாதிகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கமெல்லாம் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே. பரலோகம் ஒத்தாசை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அப்பா,
நீர் சொன்னீர், ஆபிரகாமை சகல காரியங்களிலும் நீர் ஆசீர்வதித்தீர். ஆபிரகாமை பூமியில் உள்ள சகல ஜாதிக ஜனங்களிலும் நீர் மேன்மையாக வைத்தீர். அவனுக்கு வெள்ளியையும் பொன்னையும் செல்வங்களையும் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனே, இப்பொழுதும் ஆபிரகாமை போல உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைக்க இவர்களுக்கு நிரந்தர வருமானத்திற்கு வழி திறந்து தருவீராக. என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான அரசு உத்தியோகம் கிடைக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான பேங்க் உத்தியோகம் கிடைக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வருமானத்திற்கு இவர்கள் கையிட்டு செய்கிற வியாபார ஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெளி தேசத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு விசாவில் இருக்கிற தடைகள் நீங்குவதாக. பாஸ்போர்ட் எடுக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளும் வழக்குகளும் மறைவதாக. என் பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பதத்தை செய்வீராக. படிக்க முடியாம வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நல்ல புதிய வழிகளை திறந்து தாரும் சுவாமி. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவனே, என் பிள்ளைகளுக்கு பூட்டப்படாத வருமான வாசல்களை நீர் திறந்து தருவீரா. எந்தெந்த பிள்ளைகள் டெம்பரரியில ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையில் இருக்காங்களோ, யாக்கோபே நீ வேறொன்றுவா என்ற வார்த்தையை அனுப்பி நிரந்தர வேலைக்கு என் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறார்களோ, ப்ரமோஷனுக்கான லிஸ்ட்டை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணும்போது என் பிள்ளைகளுடைய பெயரில் சீட்டு மிதப்பதாகன்னு நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் என்னுடைய வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டமாகி கொண்டிருக்கிறேன், ஊழியத்தில் இன்னும் எழும்ப முடியலை சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் மதைகளை திறப்பதாகன்னு நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகளுக்கு சொல்லிக் கொள்ளட்டும். எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாலே என் கடனெல்லாம் அடைக்கப்படும், என் பணம் எல்லாம் அங்கங்க மாட்டிட்டு கிடக்குதேன்னு அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடு, உன் உழைப்பினால் ஆகிய திராட்சை ரசத்தை அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில் என்ற வார்த்தையை அனுப்பி இவர்கள் பணங்களை என் பிள்ளைகளுக்கு நீர் மீட்டு தருவீராக. ஏமாற்றி கொண்டு போனவர்கள் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை கொண்டு வந்து கொடுப்பார்களாக. அத்தனை பேருடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.